குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 25வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்குது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். ரொம்ப ஒரு அழகான வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோமோ கர்த்தர் அவருடைய ரகசியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கவலைப்படவே வேண்டாம். அந்த ரகசியங்களை ஏற்ற நேரத்துல அவர் நிறைவேற்றுவார். ரொம்ப அழகா சொல்கிறது, அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறோமோ அவருடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்துவாரு, அவருடைய உடன்படிக்கையும் வெளிப்படுத்துவாரு. அதனால நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும். ஸோ அவரையே நம்மளை எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே இயேசு சுவாமி, உங்களுடைய ரகசியங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரப்பா. உங்களுடைய உடன்படிக்கை எங்களுக்கு தெரியப்படுத்துவீரே சுவாமி. அதனால எங்களுடைய கண்கள் எப்போதுமே உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே இயேசு சுவாமி. இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களோடு கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. உங்களுடைய ரகசியங்களை நீர் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க இயேசப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்குமே ஆண்டவரே உங்களுடைய உடன்படிக்கையை நீர் தெரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா இயேசு சுவாமி. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, முதியோர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்களுக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக இயேசுப்பா, இந்த நாளில நாங்கள் வருகிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்காக, யாரெல்லாம் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில இயேசு சுவாமி எல்லா கஷ்டங்களிலும் ஆண்டவரே, இன்பத்திலும் துன்பத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உங்களுடைய ரகசியங்களை நீர் வெளிப்படுத்துவீர் ஐயா. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த நாளிலப்பா இந்த ஜபம் யாருக்கு தேவைப்படுகிறதோ ஆண்டவரே, யாரு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, எங்களுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை சொல்றவங்க உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் எல்லா தீங்குக்கும் எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறீர் இயேசுப்பா. தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அவருடைய பிஆருக்காக, இன்டர்வியூக்காக, அவருடைய வீசாக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய கரத்துல இந்த நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசு சுவாமி. நீ சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே நீர் வாக்கு மாறாத தேவன் அப்பா. உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய உடன்படிக்கைகளை, உங்களை நேசிக்கிறவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி உங்களுடைய சமூகம் இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்க ஜெபியுங்கள். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much. God bless you. Have a blessed day.